வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 17 மற்றும் 18 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 பட்டம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மணிகா விஸ்வகர்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா, அதாவது மிஸ் யூனிவர்ஸ் போட்டி இருக்குல்ல, அதில் இந்தியா சார்பிலேருந்து யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க தான் இதுக்காக ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. 74வது பிரபஞ்ச அழகி போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்கிறவங்க இவங்க தான். 74வது பிரபஞ்ச அழகி போட்டி தாய்லாந்து நாட்டில் தான் நடைபெற போகுது. இந்தியாவிலேருந்து முதல் பிரபஞ்ச அழகியாக தேர்வு செய்யப்பட்டவங்க சுஷ்மிதா சென் அப்படிங்கிறவங்க 1994வது ஆண்டு தேர்வு செய்யப்பட்டாங்க. அடுத்தது, தற்போது கிராம சபைக்காக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவி எது? இதற்கான ஆன்சர் சபாசார் ஏஐ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சபாசார் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூல் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கிராம சபை கூட்டங்கள்லாம் நடக்கும்ல, அதை வந்து நம்ம வீடியோ எடுத்து அந்த ஏஐ கருவியில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நோட்ஸாக தரும். அப்போ வந்து நிகழ்ச்சி குறிப்புகள் இருக்குல்ல, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் சொல்லுவாங்கல்ல, அதோடைய ஷார்ட் நோட் எல்லாம் வந்து கிடைக்கும். அப்போ இதை வந்து டாக்குமெண்ட் மாதிரி சேமித்து வச்சுக்கலாம்ல, அதற்காக இது உதவும். முதல் முறையாக இதை வந்து திரிபுராவில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோடைய வெற்றியை பொறுத்து நம்ம எல்லா இடத்துலையுமே அறிமுகம் பண்ண போகிறாங்க. கிராம சபை கூட்டங்கள் நம்ம இந்தியா முழுவதுமே 4 நாட்கள் நடைபெறும். ஒன்று ஜனவரி 26ஆம் தேதி, அது நம்ம குடியரசு தினம். அடுத்தது மே 1ஆம் தேதி, அது வந்து உழைப்பாளர் தினம். அடுத்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திர தினம். அடுத்தது அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. இதை தவிர தமிழ்நாட்டில் கூடுதலாக 2 நாட்கள் நடக்குது. அது பார்த்திங்கன்னா உலக நீர் தினமான மார்ச் 22ஆம் தேதி, அப்புறம் உள்ளாட்சி தினமான நவம்பர் 1ஆம் தேதி. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் அமைக்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா. இப்போது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள், இது வந்து இங்கிலீஷில் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 சேட்டலைட் தொடர்ந்து, அல்லது ஒரு 7 சேட்டலைட் தொடர்ந்து, அல்லது ஒரு 12 சேட்டலைட், அந்த மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து ஒரே பணியை செய்யும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் ப்ரைவேட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் இது வந்து அமைக்க போகிறாங்க. ரூபாய் 1200 கோடி மதிப்பில் வந்து இதை அமைக்க போகிறாங்க. இதை பெங்களூரை சேர்ந்த பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் அமைக்கிறாங்க. இந்த தொகுதியின் கீழே 12 செயற்கைக்கோள் வந்து நிறுவப்படும். அடுத்த 5 ஆண்டுக்குள்ளாடி இது வந்து அமைக்கப்படும். இதற்காக இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. அதாவது இன்ஸ்பேஸ் அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. இன்ஸ்பேஸ் உடைய விரிவாக்கம் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தரைசேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அப்போது இது பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் செயல்படுத்த இருக்கிற ஒரு திட்டம். SAR, அதாவது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடர் மாதிரி முக்கியமான கருவிகள் இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி இது செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா இனிமேல் வந்து புவி கண்காணிப்பு தகவல்களுக்கு நம்ம வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டியது இல்லாமல் இருக்கும். இதோடைய பயன்பாடு பற்றி பார்க்கும்போது வானிலை மாறுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது, அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை, அடுத்தது வேளாண்மை, உள்கட்டமைப்பு, கடல், இதெல்லாம் கண்காணிக்கிறது, அப்புறம் தேசிய பாதுகாப்பு, நகர்ப்புற திட்டமிடுதல், இதுக்கெல்லாம் இது யூஸாக இருக்கும். உலக அளவில் தேவைக்கேற்ற புவியியல் நுண்ணறிவு தரவுகளை கூட இது நமக்கு வழங்கும். ஓகே, இது வெறும் இந்தியாவை மட்டும் கண்காணிக்கிறது கிடையாது, உலகம் முழுவதுமே இதன் மூலமாக கண்காணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதற்கான ஷெடியூல் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டுமே போதுமானது. அடுத்தது, நீங்கள் இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் SSC எக்ஸாம், பேங்க் எக்ஸாமுக்கு இலவசமாகவே அதற்கான கிளாஸ் வந்து நம்ம நடத்துகிறோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்குமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்காக கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, எங்கு உள்ள ஸ்பேஸ் நீடில் கோபுரத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர்
அமெரிக்கா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் சியாட்டில் நகரில் தான் இந்த ஸ்பேஸ் நீடில் அப்படிங்கிற கோபுரம் இருக்குது. இது 605 மீட்டர் உயரம் கொண்ட கோபுரம். இந்தியாவுடைய 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி இந்திய கொடியை வந்து அங்கே ஏற்றியிருக்காங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த கோபுரத்தில் இந்திய கொடி வந்து இப்போ தான் ஏற்றியிருக்காங்க. அடுத்தது, தமிழகத்தில் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தருமபுரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்குகிற திட்டம், இந்தியாவில் முதல் முறையாக இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்குகிற திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தொடங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் இதற்கான தொடக்க விழா வந்து நடைபெற்றது. ஆனால் தமிழகம் முழுவதுமே இதை வந்து தொடங்கியிருக்காங்க. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து இதை தொடங்கியிருக்காரு. கூட்டுறவு வங்கிகளுக்கு நேரில் செல்லாமல் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க முடியும் இதன் மூலமாக கடனுக்கு. அப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம முதல்வர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இதே மாதிரி 2008வது ஆண்டு தருமபுரியில் ஒகேனக்கல் இருக்குல்ல, அங்கே வந்து கூட்டு குடிநீர் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அப்போதைய முதல்வர் கருணாநிதினால் இது தொடங்கப்பட்டது அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். அடுத்தது, நாகாலாந்து ஆளுநராக மணிப்பூர் ஆளுநருக்கு இப்போ வந்து கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மணிப்பூருடைய ஆளுநர் வந்து அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவர். நாகாலாந்து ஆளுநராக இருந்த இல கணேசன் அவர் இப்போ வந்து மரணம் அடைந்துட்டார் ரீசெண்டாக, அது உங்களுக்கு தெரியும். அவர் மரணம் அடைந்தனால இவருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி. ஸ்லினெக்ஸுடைய விரிவாக்கம் ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நடைபெற ஒரு கூட்டு பயிற்சி இது. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா இலங்கையில் கொழும்பில் தான் நடைபெறுது. இந்த ஆண்டு நடைபெறுறது 12வது பயிற்சி. ரிவிஷன் பார்க்கலாம். மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 பட்டம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மணிகா விஸ்வகர்மா. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு மிஸ் வேர்ல்டு போட்டி இருக்குல்ல, அது வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. அது வந்து எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தற்போது கிராம சபைக்காக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவி எது? இதற்கான ஆன்சர் சபாசார் ஏஐ. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் அமைக்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா. அடுத்தது, எங்கு உள்ள ஸ்பேஸ் நீடில் கோபுரத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, தமிழகத்தில் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தருமபுரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்திற்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நம்ம முக்கியமான அப்பாயின்மெண்ட் தொடர்பான வீடியோவுமே போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க்குமே கீழே வந்து கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ ரா அமைப்பு, ஐபி அமைப்பு, சிபிஐ அமைப்பு, அப்புறம் ரிசர்வ் வங்கி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார், இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான தலைவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து வச்சிங்க. அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள், அப்புறம் மத்திய அரசுடைய திட்டங்கள், இதற்காகவும் வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் நமக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.